சாத்தான்குளம் அரசு மருத்துவமனையில் உள்ள பிணவரையில் குளிர்சாதன வசதி இல்லாததால் சடலங்கள் அழுகி துர்நாற்றம் வீசுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் செயல்பட்டு வரும் அரசு தலைமை மருத்துவமனைக்கு சாத்தான்குளம் மற்றும் அதனை சுற்றியுள்ள 28 வருவாய் கிராமங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட குக்கிராம மக்கள் நாள்தோறும் சிகிச்சைக்காக வருகின்றனர். இந்த மருத்துவமனையின் பிணவரை 100 மீட்டர் தூரத்தில் புதர் மண்டிய பகுதியில் உள்ளது. மேலும் பிணவரையில் குளிர்சாதனம் உள்ளிட்ட எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லாததால் மாலை நேரத்திற்கு பிறகு வரும் சடலங்கள் அழுகி துர்நாற்றம் வீசுகிறது. இறந்தவர்களின் உறவினர்கள் சிலர் குளிர்சாதன பெட்டி வாங்கி கொடுத்தால் மின் இணைப்பு இல்லை என்று ஊழியர்கள் கூறுவதால் அருகே உள்ள காவல்துறையினரின் குடியிருப்பு பகுதியில் இருந்து வயர் மூலம் மின் இணைப்பு குளிர்சாதன பெட்டிக்கு கொடுக்கும் நிலை உள்ளது. எனவே பராமரிப்பு இன்றியும் அடிப்படை வசதியின்றியும் உள்ள பிணவரையை இடித்துவிட்டு அனைத்து வசதிகளுடன் நவீன பிணவரை கட்டித்தர வேண்டும் என்று அரசுக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.